அவங்க அட்வொகேட் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வழக்குல முன்கூட்டிய அனுமதி வழங்கவில்லை என்ன தலைமை நீதிபதி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி கிட்ட முன்கூட்டிய அனுமதி கொடுக்கவில்லை, பிரச்சாரத்திற்கு ஒரு நாள் முன்பு தான் அனுமதி வழங்கப்பட்டது, முன்கூட்டிய அனுமதி வழங்கியிருந்தால் கருவசமாக நடந்திருக்காது, எங்களுக்கு ஏராளமான நிபந்தனைகள் வைக்கிறார்கள். அது ஒரு நாள் முன்னாடி கொடுத்து கண்டிஷன் எக்கச்சக்கம் வீட்லயே இவங்கள வச்சா கண்டிஷன் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு கண்டிஷன்ஸ் கம்மி, சில கட்சிகளுக்கு கண்டிஷனே இல்லை அப்படின்றாங்க. அதனால இப்போ ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் என்ன உச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி செப்பரேட்டா கண்டிஷன் போட்டுக்கீங்க, ஒரு நாள் முன்னாடி பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பாருங்க, ஒரே நேரத்துல எல்லாருக்கும் கண்டிஷன் போடுங்க, ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா போடுறீங்களா எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா போடுங்க, இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேற இல்ல, வாசக எப்படி இருக்கும் அது உள்ள வேற போனோம், நீங்க என்ன சொல்றீங்க உள்ள இருக்க அதுக்கப்புறம் வாசக கதை கட்டிக்கொண்டீங்க எங்களுக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிஷன் போடுங்க, பர்மிஷன் ஒரு நாள் முன்னாடி கொடுத்த யாரு எந்த கட்சியிலும் முடியாது, இவங்க இன்னும் எலெக்ஷனுக்கு நிக்க, அப்போ எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி பாருங்கன்னு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு ஜட்மெண்ட், இது பெரிய அடி யாரு நாடக கோஷ்டிக்கு. சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.